Good morning student. நம்ம Gibbs free energy பத்தி பார்க்கலாம். So second law of thermodynamics, the important applications of second law of thermodynamics predict the spontaneity for specific condition. Spontaneity ங்கிறது specific condition மூலமா அந்த second law of thermodynamics spontaneous அப்படினால ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காம நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் ஸ்பான்டேனியஸ் னு சொல்றோம். நான் ஸ்பான்டேனியஸ் அப்படினு சொல்லக்கூடியது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நடக்கக்கூடியது நான் ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறோம். அந்த ஸ்பான்டேனிட்டிங்கிறது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ல ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் மூலமா நடக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். சரி, அதுல என்ன பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் process மூலமா ஸ்பான்டேனிட்டி வந்து குறிப்பிடக்கூடியது? பிசிக்கல் process-ஆ வாட்டர்ஃபால் டவுன் ஹில்லா வந்து பாத்தீங்கன்னா அருவில இருந்து நீர் கொட்டக்கூடியது மேல இருந்து கீழே கொட்டக்கூடியதா இருக்கு. இது நேச்சுரல் process. இது டவுன் ஹில்லா கொட்டக்கூடியது ஆஃப் ஹில்லா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு பிசிக்கல் process. another one sugar plus water. sugar plus water வந்து பாத்தீங்கன்னா சுகரை வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். டிசால்வ் பண்ணும்போது சொல்யூஷனா கிடைக்கும். இந்த கரண்ட் ஹோமோஜெனியஸ் சொல்யூஷனா இருக்கு. இந்த சொல்யூஷன்ல இருந்து திரும்ப சுகராவோ வாட்டராவோ தனித்தனியா ரீஜெனரேட் ஆகாது. இது irreversible process. உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுகர் இன் ஏ காஃபி. காஃபில வந்து சுகர் ஆட் பண்ணிருக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிடுது. திரும்ப வந்து சுகரா மாறாது. இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் process. இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதுல இருந்து நம்ம ரியாக்டன்ட் எடுக்கக்கூடியது தான் நான் ஸ்பான்டேனியஸ் process னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடியது இது ஸ்பான்டேனியஸ். இன்னொரு process பொதுவாக ஹாட் சோர்சஸ் கன்வெர்ட்டட் இன்டு கோல்ட் சோர்சஸ். ஹாட் சிஸ்டத்துல இருந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கோல்ட் சிஸ்டத்துக்கு. இதோட ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும்? சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கூலிங் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஹாட் சோர்சஸ்ல இருந்து கோல்ட் சோர்சஸா கன்வெர்ட்டட் ஆகும். ஆனா கோல்ட் சோர்சஸ் குளிர்ந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீரை வந்து தானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காம சூடாக்க முடியாது. கோல்ட் சிஸ்டம் கன்வெர்ட்டட் இன்டு ஹாட் சிஸ்டம், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு சேஞ்சஸ். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காம அது சேஞ்ச் ஆகாது கோல்ட் கண்டிஷன்ல ஹாட் கண்டிஷன். இது ஒரு பிசிக்கல் process தான். அடுத்து என்ன பாருங்க, புக்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க ரெண்டு A B ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பல்ப் இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த வாட்டர் ரவுண்ட் வாட்டர் ஃப்ளாஸ்க் இருக்கக்கூடியதுல இந்த ஸ்டாப்பர் இருக்கக்கூடியது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது Aங்கிற கிளாஸ், இது Bங்கிற கிளாஸ். இந்த கேஸ் மாலிகுல் இதை நம்ம ஓபன் பண்ணோம்னா இது எல்லாமே இந்த Bங்கிற பாட்டிலுக்கு எஃபிஷியன்ட் ஆகக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி A B ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பான்டேனியஸ். இதை நம்ம வேக்கம்ல வந்து ஓபன் பண்ணும்போது இதே ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பாசிபிள் இல்ல. Bங்கிறதுல இருந்து Aவுக்கு கம்ப்ளீட்டா இந்த B பார்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் Aவுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அது பாசிபிள் இல்ல. இது ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும். அதாவது இது ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடியது, ரிவர்ஸ் கண்டிஷன் இல்ல. another one கெமிக்கல் process என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கெமிக்கல் processல combustion of methane in the presence of air கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா CO2 ஆகும் வாட்டர் ஆகும். இது டீகம்போஸ், அதாவது கம்பஷன் ஆகுது, பர்ன் ஆகும்போது. இப்போ இதோட ஹீட் ஆஃப் கம்பஷன், ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் -890.4 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதா இருக்கு. இதோட என்தால்பி சேஞ்ச், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஹீட் ஆஃப் கம்பஷன் -890. இது எக்ஸோதெர்மிக். எக்ஸோனா ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடியது. அப்ப டெல்டா H வேல்யூ நெகட்டிவ் சைன்ல கிடைக்கக்கூடியதா இருக்கு. சோ இது வந்து ஸ்பான்டேனியஸ் process, என்ட்ரோபி வேல்யூ மேக்ஸிமமா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுவே ஸ்ட்ராங் ஆசிடையும் ஸ்ட்ராங் பேஸையும் ஒண்ணா ஆட் பண்ணோம்னா H+OH- H2O வாட்டரா மாறும். இதோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி வேல்யூ -57.32 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த ஸ்ட்ராங் ஆசிடையும் ஸ்ட்ராங் பேஸையும் ஒண்ணா ஆட் பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆகும், வாட்டரா மாறக்கூடியதா இருக்கு. இதோட என்தால்பி வேல்யூ -57.32 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸா மாறக்கூடியதா இருக்கு. இது டெல்டா H வேல்யூ மைனஸ் சைன்ல கிடைக்கக்கூடியதா இருக்கு. another one example அம்மோனியம் நைட்ரேட், a endothermic reaction. அம்மோனியம் நைட்ரேட்
டிசால்வ் பண்ணும்போது அமோனியம் அயனாகவும் நைட்ரேட் அயனாகவும் இது டிசோசியேட் ஆகுது. அயனைஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. அமோனியம் நைட்ரேட் அமோனியம் அயனாகவும் நைட்ரேட் அயனாகவும் அயனைஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. ஆனால் இது ஹீட் எவாலுவேட் பண்ணல, கூலிங் ஆகுது. இதோட என்தால்பி வேல்யூ சேஞ்ச் இன் என்தால்பி ஸ்டாண்டர்ட் என்தால்பி வேல்யூ 25 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் plus 25. இது பாசிட்டிவ்ல இருக்கு. டெல்டா கிரைட்டீரியா கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி வந்து என்தால்பி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கக்கூடியதா இருக்கும், எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். ஆனா எண்டோதெர்மிக்கா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. இது ஸ்பான்டேனிட்டி அந்த கண்டிஷன் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் மூலமா சொல்லும்போது அந்த கண்டிஷன் மூலமா சொல்லும்போது எக்ஸோதெர்மிக்கா இருந்தால் தான் அது ஸ்பான்டேனிட்டியா இருக்கும். அதாவது டெல்டா H வேல்யூ மைனஸ் சைன்ல இருக்கும். ஆனா இது பாசிட்டிவா இருக்கு. இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான், ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. தண்ணியில் கரைச்சோம்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அயனைஸ் ஆகுது. ஹீட்டு எவல்யூட் பண்ணலை, ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனாக இருக்குது. ஆனால் பொதுவாகவே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா நேச்சுரல் ப்ராசஸ் இஸ் ஏ ஸ்பான்டேனியஸ், இட்ஸ் நாட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ் இட் இஸ் ஏ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். திரும்ப நடக்காத ரிவர்ஸ் கண்டிஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. பொதுவாகவே இந்த எல்லா ப்ராசஸ் மூலமாக ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக ஒரு ரியாக்ஷனோட என்ட்ரோபி சேஞ்சஸ் ஆகக்கூடியது. இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் வேல்யூ, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கண்டிஷன் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் மூலமாக சொல்லக்கூடியது. இஸ் ஏ ஃபேவர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்க முடியாது. இது ஃபீஸிபிள், சாத்தியம். இந்த கண்டிஷன் வந்து ஸ்பான்டேனிட்டி இருக்கக்கூடியது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகக்கூடியதுக்கு சாத்தியமே தவிர இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. பொதுவாக எல்லா ப்ராசஸுமே எனர்ஜி சேஞ்சஸ் ஆகக்கூடியது எல்லாமே ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த கண்டிஷனை வச்சு நம்ம கொடுக்க முடியாது. இதுக்கு தான் புதுசாக இன்னொரு தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. ஜோசப் வில்லார்ட் கிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 1817 இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இது தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதோட மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் G = H minus Ts. H என்தால்பியை கம்பைன் பண்ணக்கூடியதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. Gibbs free energy is defined as the originally termed this energy as available energy to do work in a system. வேலை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய பயனுள்ள ஆற்றல் அப்படிங்கிறது தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. அவைலபிள் எனர்ஜி டு டு ஒர்க் இன் ஏ சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. G = H minus Ts. One state Gibbs free energy changes from one state to final state. G2 minus G1. H करते हैं एंथैल्पी H2 minus H1. T at constant temperature है S2 minus S1. तो delta G इधर delta H minus T delta S. delta G equal to change in Gibbs free energy equal to delta G minus T delta S. இந்த கண்டிஷன் வச்சுனா feasible or non feasibleங்கிறது G always Gibbs free energy negative value இருக்கணும், decreases free energy இருக்கக்கூடியது is possible. அதாவது spontaneity அப்படிங்கறத முழுமையா ப்ரூவ் பண்ணக்கூடிய G வேல்யூ வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். H வேல்யூ S வேல்யூ ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடிய G வேல்யூன்னு சொல்லக்கூடியது Gibbs free energy. சரி, இதுல இந்த spontaneity non spontaneity கண்டிஷன்லாம் நம்ம பார்க்கலாம். irreversible or reversible. ஃபர்ஸ்ட் ஒன்னா reversible conditionனாவே is a non spontaneous process. Entropy value delta S value என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த delta S value total entropy value 0வா இருக்கும். reversible conditionல delta S total delta S system plus delta S surrounding. இதுக்கு 0 அப்படினா delta S system equal to minus delta S surrounding. reversible condition. So equilibrium delta G equal to 0. spontaneous process க்கு delta S
greater than delta S system plus delta S surrounding. இந்த delta S system plus surrounding value வந்து பாத்தீங்கன்னா greater than 0 ஆ இருக்கும். இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இந்த டோட்டல் என்ட்ரோபி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் greater than 0 ஆ இருக்கக்கூடியது. Therefore delta S system plus delta S surrounding greater than 0. இதுல delta S system இத அப்படியே நம்ம மாத்தி எழுதலாம். இது சரவுண்டிங்க்கு ஆப்போசிட் என்ன இந்த ஃபார்முலா பாருங்க. delta S சிஸ்டத்துக்கு என்ன delta S system equal to delta minus surrounding. இப்போ delta S surrounding plus க்கு என்ன வரும் minus delta S system greater than 0. இப்போ delta S system minus delta S surrounding இது சிஸ்டம் இது சிஸ்டம் delta S க்கு என்ன வேல்யூ அப்படிங்கறத நாம யூஸ் பண்ணலாம். delta S system delta S surrounding delta S entropy என்ன Q by T change in entropy delta S equal to Q by T dq by T system greater than 0. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தா Q வந்து என்தால்பிக்கு ஈக்குவலா இருக்கும். delta S system minus delta H system by T greater than 0. இந்த ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது என்ன ஆகும் T delta S system minus delta H system greater than 0. Therefore இதுல நம்ம delta H minus T delta S னு எழுதலாம். இது சிஸ்டம் இது சிஸ்டம் மைனஸ் சைனை வெளியே எடுக்கலாம். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் மைனஸ் டெல்டா H ஆயிரும். இந்த ஃபார்முலா அப்படி மாத்திடலாம் greater than 0. இப்போ பாருங்க delta H minus T delta S அப்படினா என்ன வருது பாருங்க delta G minus delta G greater than 0 ஃபார்முலா minus delta G ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூல இருக்கு. இப்போ என்ன ஆகும் delta G value less than 0 delta G value less than 0 வா இருக்கக்கூடியது spontaneous. இத வந்து spontaneous condition சொல்றோம். delta G value less than 0 minus always gives free energies minus sign ல இருக்கணும் நெகட்டிவ் சைன்ல இருக்கணும் அது less value ஆ இருக்கணும் 0 விட கம்மியான வேல்யூ இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது spontaneous அப்படினு சொல்றோம். delta G equal to delta H minus T delta S. இந்த வேல்யூ delta G equal இந்த ஃபார்முலா delta G equal to delta H minus T delta S. இப்போ என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா less than 0 ஆ இருக்கக்கூடியதா இருக்கணும். இப்போ இதல பாருங்க அந்த ஃபார்முலால G வந்து less than 0 H minus T delta S வேல்யூ என்ன வரணும் less than 0 ஆ இருக்கணும். இந்த மாதிரி less than 0 ஆ இருக்கக்கூடியது spontaneous அப்படினு சொல்றோம். always free energy less than 0 ஆ இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன்ல delta H அப்படிங்கிறது available energy to do work in a system. இதுல T delta S அப்படிங்கிறது not available to do work in a system அப்படினு சொல்லக்கூடியது. இது T delta S ங்கிறது இந்த பாயிண்ட்ல வேலை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்ல இது கிடையாது. இதுதான் delta H அப்படிங்கிறது. அதை தவிர்த்து சொல்லக்கூடியது தான் delta G equal to delta H. T delta S ங்கிறது அதை ஒமிட் பண்ணி குறிப்பிடக்கூடியது. இந்த சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா available energy to do work in a system of delta H is a delta minus T delta S is not available to do work in a system. Delta G greater than 0 non-spontaneous. Non-spontaneous. Delta G greater than 0 is non-spontaneous. Next one, work done by
A system gives free energy and the network done by the system gives free energy na G equal to H minus Ts. Change in gives free energy na delta G equal to delta H minus T delta S. Delta G equal to delta H minus T delta S. Enthalpy na delta H க்கு வந்து பாத்தீங்கன்னா delta U plus T delta V. Delta U ங்கிறது first law of thermodynamics மூலமா delta U equal to Q plus W ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இந்த delta G ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. delta G equal to delta Q plus W minus Q plus W plus P delta V minus T delta S. delta S க்கு entropy என்ன Q by T அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. delta G equal to Q plus W plus P delta V minus T into Q by T. T cancel ஆயிரும் plus Q minus Q cancel ஆயிரும். delta G equal to W plus P delta V. இது என்ன கண்டிஷன்ங்க? delta G வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இந்த கண்டிஷன் நெகட்டிவா இருக்கணும். delta G நெகட்டிவா இருக்கணும், less than 0 இருக்கணும். அதான் ஸ்பான்டேனியஸ். இப்போ என்ன delta G மைனஸா இருக்கணும். minus W minus P delta V. T delta V அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a external pressure க்கு against pressure volume. external pressure க்கு against expansion work செய்யக்கூடியது இந்த P delta V சொல்லுங்க. வெளி அழுத்தத்திற்கு எதிராக செய்யப்பட்ட வேலை expansion work அப்படிங்கிறது தான் P delta V சொல்லக்கூடியது. It is a Gibbs free energy. Decreasing Gibbs free energy is maximum obtainable work to the system minus decreases free energy எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா maximum obtainable work-க்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். அதான் minus delta G equal to minus W ன்னு சொல்லக்கூடியது. இதுல இதை தவிர்த்து P delta V யை விட்டுட்டு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா expansion at constant pressure and volume conditionல P delta V constant pressure and volume அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை விட்டுற வேண்டியதான். against external pressure க்கு against pressure expansion work செய்யக்கூடியது குறிப்பிடக்கூடியது P delta V ன்னு சொல்றோம். இப்போ இதுல constant pressure and volume அப்படிங்கறப்ப delta G decreases free energy always maximum obtainable work க்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்னா spontaneity condition. spontaneity condition அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா delta G delta H இந்த வேல்யூ வச்சு தான் குறிப்பிடுறாங்க. delta S வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும், greater than 0வா இருக்கணும். இது spontaneous. delta H வேல்யூ delta S வந்து exothermic கேர்னா பாசிட்டிவா இருக்கக்கூடியதா இருக்கணும். அதே மாதிரி delta H வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கணும். delta H வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்தால்பி சேஞ்ச் இன் process வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைனா இருக்கக்கூடியது இது ஸ்பான்டேனியஸ் நெகட்டிவ் சைன். இது ஸ்பான்டேனியஸ். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடியதுனா delta G gives the energy delta H minus T delta S. delta G less than 0 delta G வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கக்கூடியதா இருக்கணும். அதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ் இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. உங்களுக்கு ஒரு டேபிள்ல கொடுத்திருக்காங்க பாரு. பேஜ் நம்பர் 216 ல கொடுத்திருக்காங்க. delta H enthalpy of reaction, delta S entropy of reaction, delta G இது மைனஸ் வேல்யூ பாசிட்டிவ் மைனஸ் மைனஸ் இது பாசிட்டிவ் மைனஸ் ஆல் at all temperature. இது வந்து பார்த்தா all temperature delta G இது spontaneous. எக்ஸாம்பிளா ozone converted into O2. ஓசோன்ல இருந்து ஆக்சிஜனா கன்வெர்ட்டட் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். பொதுவாகவே G யோட வேல்யூ மைனஸா இருந்தா ஸ்பான்டேனியஸ். செகண்ட் ஒன் கண்டிஷனா இது மைனஸ், டெல்டா S க்கும் மைனஸா இருக்கக்கூடியது. gives free energy இது மைனஸ்,
at low temperature. இதே plus வந்து பாத்தீங்கன்னா at high temperature. Low temperature at high temperature. Absorption of gas. Absorption of gas இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் low temperatureல இது என்னவா இருக்கும் delta G minus னா spontaneous. இது வந்து பாத்தீங்கன்னா high temperatureல இது non spontaneous. Next one plus இதுவும் plus minus conditionல at low temperature at high temperature. இது plus அப்படினாவே non spontaneous minusனாவே spontaneous process. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் melting of solid வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா G ஓட வேல்யூ low temperature spontaneous-ஆ இருக்கு, இது மைனஸா இருக்கக்கூடியதா இருக்கு. gives free energy G ஓட வேல்யூ பாசிட்டிவ், இதுனா நான் ஸ்பான்டேனியஸ், அட் ஹை டெம்பரேச்சர்ல வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனா இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ்ல இருந்ததுன்னா என்தால்பி பாசிட்டிவ் வேல்யூயும் என்ட்ரோபி நெகட்டிவ் சைன்லயும் gives free energy பாசிட்டிவா இருந்தா இது நான் ஸ்பான்டேனியஸ். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடைஸ் ஆகும்போது வாட்டர் வந்து ஆக்சிடைஸ் பண்றப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறக்கூடிய ரியாக்ஷன் H2O2 இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பான்டேனியஸ் னு சொல்றோம். என்தால்பி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு, எக்ஸோதெர்மிக்கா இருக்கணும். பொதுவா ஒரே ஒரு கண்டிஷன் தான், H வேல்யூ நெகட்டிவ், S வேல்யூ பாசிட்டிவ், G வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். இந்த கண்டிஷன் தான் ஸ்பான்டேனியஸ் னு சொல்லக்கூடிய. G வந்து மைனஸ் வச்சு தான் மற்ற H S மூலமா தீர்மானிக்க முடியாத அந்த ஸ்பான்டேனிட்டி கண்டிஷனை G வேல்யூ மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டா வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல கொடுத்திருக்கக்கூடியது அஸ்யூம் வேல்யூ தான் ஒழிய இது ஸ்பான்டேனிட்டி கண்டிஷனுக்கு சாத்தியம் பாசிபிள் அதாவது feasible கண்டிஷனை குறிப்பிடக்கூடியதை தவிர இது உத்தரவாதம் கிடையாது. எல்லாத்துக்குமே இதே கண்டிஷன்ல எல்லா டெம்பரேச்சரும் பொருந்துமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த ரியாக்ஷனோட இந்த ஸ்பான்டேனிட்டி கண்டிஷன் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராசஸஸ் இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ரெடிக்ஷனுக்கு அப்பாற்பட்டதை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. இது feasible or non feasible குறிப்பிடக்கூடியது அந்த டேபிள்ல இருக்கக்கூடியது ஸ்பான்டேனிட்டி கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது. ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வான் ஆஃப் ஈக்குவேஷன் மூலமா நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். எல்லா ரிவர்சிபிள் ப்ராசஸுமே டெல்டா G நாட் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் K ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியதா அடுத்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். பொதுவாக ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே சமநிலையில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன், அது ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் சொல்றோம். அந்த ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனோட ரேட் KPKs னு சொல்லக்கூடிய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த G வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த ஈக்குவலா இருக்கக்கூடிய கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மைனஸ் வேல்யூல இருக்கணும், ஆல்வேஸ் நெகட்டிவ் சைடுல இருக்கக்கூடியதா இருக்கணும். இப்போ அந்த இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எல்லா ரியாக்ஷனுக்குமே G வேல்யூ நெகட்டிவ் சைடுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ G ஓட வேல்யூ டெல்டா G equal to டெல்டா G நாட் plus RT ln Q அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A plus B ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய C plus D இருக்கக்கூடிய ரியாக்ஷனை எடுத்துக்கிறோம். ஒரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா G, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா G நாட் ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனை டெல்டா G equal to G நாட் plus RT ln Q ங்கறதை எடுத்துக்கிறோம். Qங்கிறது ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லக்கூடிய கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துல பார்ப்போம். ஆர் நான் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் ரேட் ஆஃப் concentration of product and reactant, ratio of concentration of product and reactant சொல்லக்கூடியது தான் இந்த Q
R is gas constant at T is the temperature in Kelvin. G value at equilibrium, the reversible condition அப்படினா the equilibrium delta G value 0. இந்த ஃபார்முலா அப்படியே மாத்திக்கலாம். delta G naught equal to minus RT ln Q. Q அப்படிங்கிறது equilibrium constant minus RT ln K equilibrium constant கொடுக்கிறோம். இந்த ln கேன்சல் பண்ணா 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணா minus 2.303 RT log K equilibrium. Delta G naught equal to 2.303 RT log K equilibrium ங்கிறது. இந்த delta G naught க்கு என்ன delta G equal to delta H minus T delta S அந்த ஃபார்முலா எழுதலாம். ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு delta H naught minus T delta S naught minus 2.303 RT log K equilibrium constant. K equilibrium constant ங்கிறது இந்த ஃபார்முலா மூலமா நம்ம எழுதலாம். இது ஒரு சம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. Calculate delta G naught conversion of oxygen to ozone. ஆக்சிஜன்ல இருந்து ஓசோனா கன்வெர்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் இதோட டெம்பரேச்சர் 298 Kelvin. Kp for the conversion, Kp value equilibrium constant கொடுத்தாச்சு 2.47 in 10⁻⁻29 standard pressure unit கொடுத்தாச்சு. இல்ல delta G naught equal to 2.303 RT log K equilibrium constant. இந்த equilibrium temperature வந்து 298 Kelvin இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். K equilibrium constant value வந்து பாத்தீங்கன்னா 2.47. இதோட வேல்யூ 2.47 into 10⁻⁻29. இந்த வேல்யூ இதல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி delta G naught வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். -16.3 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ல என்ன கொடுக்கக்கூடியதா இருக்கு? லாஸ்ட் டாபிக்கா வந்து நம்ம தேர்ட் லா பார்க்கலாம். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் entropy is அதாவது randomness increases, entropy is always increases. இப்போ வாட்டர் மாலிகுலை பாயில் பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய க்ளோஸ்டு பேக்கேஜா இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல இருக்கக்கூடிய இந்த லூஸ்ல அரேஞ்ச்மெண்ட் வெரி லூஸ்ல அரேஞ்ச்மெண்டா மாறக்கூடியதா இருக்கும். அப்ப அதோட கைனடிக் மோஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீ ஃபேஸா இருக்குது. ரேண்டம்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஹையா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப என்ட்ரோபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுவே சாலிட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கக்கூடியது லிக்விடா மாறுது. இது கேஸா மாறக்கூடியது. இப்போ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் இப்போ லிக்விடா மாறக்கூடிய 0 டிகிரியில 100 டிகிரி செல்சியஸ்ல வேப்பரா மாறுது. இது ஒரு பர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கும் சாலிட். இதோட பர்ஃபெக்ஷன் வந்து டிக்ரீசஸ் ஆகும்போது ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது லிக்விட். இதே வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்ல இருந்து கேஸா மாறும்போது இதோட என்ட்ரோபி வேல்யூ இன்னமும் அதிகரிச்சுட்டே போகக்கூடியதா இருக்கு. இதுவே ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்துப்போம். கேஸ் கண்டென்சேஷன், கேஸ் வந்து லிக்விடா மாறுது, அதோட ரேண்டம்னஸ் குறையுது. அப்ப அதோட என்ட்ரோபி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இன்னமும் கூல் பண்றோம், ஃப்ரீஸ் ஆகும்போது சாலிடா மாறிடுது. அப்ப அந்த இதோட என்ட்ரோபி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இன்னும் டீப் ஃப்ரீசிங், இன்னும் அந்த கோல்டு இருக்க முடியாது, இன்னும் அதிகமான கூலிங்க்கு நம்ம கூலிங் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த சாலிடா ஐஸா மாறிச்சு. இன்னும் டீப் ஃப்ரீசிங் பண்றப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதோட மாலிகுல் வைப்ரேஷன் வந்து ஸ்லோவாயிரும். அப்ப வெரி லோவா இருக்கக்கூடியதா இருக்கும் அதோட என்ட்ரோபி வேல்யூ. இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடியது. என்ட்ரோபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா, அதாவது ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ட்ரோபி இன்க்ரீசஸ், ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆனா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். இதுவே அப்சல்யூட் ஜீரோ, அப்சல்யூட் என்ட்ரோபி, அப்சல்யூட் என்ட்ரோபி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா S வேல்யூ, என்ட்ரோபி வேல்யூ டெல்டா S வேல்யூ, அப்சல்யூட் என்ட்ரோபி வேல்யூ 0. என்ன 0 கெல்வின் 273 -273 டிகிரி செல்சியஸ். 0 Kelvin இந்த டெம்பரேச்சர்ல அப்சல்யூட் என்ட்ரோபி ஆஃப் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் என்ட்ரோபி இஸ் 0. என்ட்ரோபி வேல்யூ 0.
temperature. Absolute zero temperature, absolute zero value, the absolute entropy value of all substance. இதோட all kinetic motion is stop. எல்லா இயக்கங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டாப் ஆகக்கூடியதா இருக்கும். 0 கெல்வின் -273 டிகிரி செல்சியஸ். Perfect crystal வந்து பாத்தீங்கன்னா absolute zero temperature that an object get arbitrarily stop வந்து பாத்தீங்கன்னா இது absolute zero temperature-ல இதோட எல்லா இயக்கங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகக்கூடியதா இருக்கு. absolute temperature-க்கு ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எத்தனை ஸ்டெப்ல நிகழ்த்தினாலும் அந்த 0 கெல்வினுக்கு கொண்டு வர முடியாது. It is a perfect crystal ஓட absolute entropy value 0, delta entropy value 0. Entropy value is always positive-ஆ இருக்கக்கூடியதா இருக்கும். Entropy value above 0 கெல்வினுக்கு மேல எந்த டெம்பரேச்சர்ல வேணாலும் 0 கெல்வினுக்கு மேல -260 -1 டிகிரி 10 டிகிரி செல்சியஸ்ல 15 டிகிரி இந்த மாதிரி எந்த டிகிரி above டிகிரி செல்சியஸ்ல 0 கெல்வினுக்கு மேல எந்த 0 கெல்வினுக்கு மேல 1 2 3 4 5 இந்த மாதிரி எந்த கெல்வினுக்கு இதோட above டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா perfect crystal-ஓட entropy value பாசிட்டிவா இருக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா T tends to 0, S tends to 0 ன்னு சொல்றோம். Absolute entropy of perfect crystal-ஓட value S value 0, always positive value தான் கொடுக்கும். நெகட்டிவ் வேல்யூக்கு பாசிபிள் இல்ல. இந்த entropy value-ஆன perfect crystal இது எத்தனை ஸ்டெப்ல நம்ம நிகழ்த்தினாலும் வேற சப்ஸ்டன்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த absolute entropy value அடையிறதுக்கு நம்ம எத்தனை ஸ்டெப்ல அந்த ரியாக்ஷனை நம்ம இன்வால்வ் பண்ணாலும் absolute entropy value அடைய முடியாது. அந்த 0 வேல்யூ நம்மளால கொண்டு வர முடியாது. perfect crystal-ஓட entropy value 0-ஆ இருக்கும். இதே above 0 கெல்வினுக்கு மேல இந்த ரியாக்ஷன் அந்த எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட entropy value ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவ் சைடு வந்து பாத்தீங்கன்னா S ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவ் வேல்யூல நெகட்டிவ் பாசிபிளே இல்ல. இது குறிப்பிடக்கூடியது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் ஸ்டேட்மென்ட் குறிப்பிடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ above absolute entropy value நெகட்டிவ் வேல்யூ வராது. பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கக்கூடியது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம புக் பேக்ஸ் பார்க்கலாம்.